வெல்கம் டு அன்பர்சி கிச்சன். இன்றைக்கி நாம் அன்பர்சி கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தந்தூரி சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தந்தூரி சிக்கன் செய்கிறதுக்கு கடையிலேருந்து நம்ம சிக்கன் வாங்கிட்டு வரும்போதே நல்லா அதை கீரல் போட்டு கொடுக்க சொல்லி வாங்கிட்டு வரலாம். அப்படி நம்ம போட்டு கொடுக்கலனாலும் நம்ம கத்தியால் நல்லா எல்லா இடமும் கீறி விட்டுக்கலாம். அப்போ தான் மசாலாலாம் நல்லா உள்ளே போகும். அதுக்கப்புறம் அதை கொஞ்சம் கல் உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சு நல்லா கழுவி எடுத்துக்கலாம். தண்ணியெல்லாம் நல்லா பிழிஞ்சிடலாம். அதுக்கப்புறம் ஒரு முழு எலுமிச்சை பழத்தோட சாறு எடுத்துக்கிட்டு அது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த சிக்கன் உள்ளே எல்லாம் போகிற மாதிரி நல்லா ஊற்றி விட்டுடலாம். நான் இந்து உப்பு சேர்த்துருக்கேன், அதனால் கொஞ்சம் பிங்க் கலராக இருக்குது. நீங்கள் எந்த உப்பு வேணாலும் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறோம். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா சிக்கன் உள்ளே எல்லாம் அந்த மசாலா போகிற மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டு நல்லா தடவி விட்டுடுங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/2 மணி நேரம் அதை ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நம்ம தந்தூரி மசாலா அடுத்தது ரெடி பண்ணணும். வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தந்தூரி மசாலா செய்கிறதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கிறோம். அதில் 1 ஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கிறோம், 1 ஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கிறோம், 1 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கிறோம், மிளகுத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம், 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அது கூடவே 1/4 கப் தயிர் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். எந்த ஆயிலாக இருந்தால் கூட பரவாயில்ல, நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம். நான் ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துருக்கேன். இந்த மசாலா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட கொஞ்சம் ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன் பாருங்கள், ரெட் கலர். இது சேர்த்துட்டு இதை மிக்ஸ் பண்ணி இந்த மசாலாவை எடுத்து வச்சிடலாம். நம்ம ஏற்கனவே கொஞ்சம் மசாலாலாம் போட்டு ஃப்ரிட்ஜில் சிக்கனை 1/2 hour வச்சுருக்கோம். இப்போ 1/2 hour ஆகிடுச்சு. அந்த சிக்கனை எடுத்துடலாம். எடுத்துட்டு நம்ம அந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க தந்தூரி மசாலாவை அந்த சிக்கன் உள்ளே எல்லாம் எல்லா இடத்துக்கும் போகிற மாதிரி நல்லா அதில் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். நல்லா கலந்து நல்லா எல்லா இடத்துக்கும் கையால் எடுத்து பூசி விடலாம். பாருங்கள், நல்லா சூப்பராக நம்ம எல்லா இடத்துலையும் மசாலா படுற மாதிரி நம்ம பூசிட்டோம். இப்போ இந்த சிக்கன் எல்லாம் எடுத்து இன்னொரு பாத்திரத்தில் வச்சுட்டு இதை ஒரு 4-5 மணி நேரத்துக்கு நம்ம அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இல்லை ஓவர் நைட் ஃபுல்லாக வச்சாலும் வைக்கலாம். பாருங்கள், அப்படியே மூடி போட்டு நம்ம இப்போ வச்சுட்டு வந்துடலாம். இப்போ சிக்கனை நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு 4 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ சிக்கனை வெளியில் எடுத்துடலாம். பாருங்கள், இப்போ 4 மணி நேரம் ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருந்ததுனால அந்த மசாலா எல்லாம் நல்லா உள்ளார சிக்கன் உள்ளெல்லாம் ஊறி சூப்பராக சிக்கன் இருக்குது. இந்த டைமில் சிக்கன் கூட இன்னொரு பாதி மூடி எலுமிச்சை பழத்தை அதில் புழிஞ்சிக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி எடுத்துக்கிட்டு அதை நல்லா கையால் கசக்கி அது கூட சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த பாருங்கள் வேறு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டேன். இப்போ சிக்கனில் இருந்த கூலிங் எல்லாம் கொஞ்சம் போயிடுச்சு. இதை பொரிக்கிறதுக்கு நம்ம தந்தூரி அடுப்பு ரெடி பண்ணிடலாம். நம்ம அடுப்பு மேலே இருக்க அந்த ரிங்கை எடுத்துட்டு இதை மாதிரி ஒரு ஸ்டாண்டு ஒன்று வச்சுக்கிறோம். இந்த ஸ்டாண்டு எல்லா கடையிலையுமே கிடைக்கும், பாத்திர கடையில். அது மேலே ஆயில் பூசிக்கிறோம். அதுக்கப்புறம் இது மாதிரி ஒரு ஸ்டாண்ட் எடுத்துக்கிறோம். இதுவும் பாத்திர கடையில் கிடைக்குங்க. 35 ரூபா 50 ரூபா அந்த மாதிரி பொருள் விற்கிற கடையில் கூட கிடைக்கும். இதுலேயும் ஆயில் தேய்ச்சிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சிக்கன் எல்லாத்தையும் இது மேலே எடுத்து வச்சிடலாம். பாருங்கள், எல்லாம் வச்சுட்டோம். இப்போ அனல் அதுக்கு எப்படி வருது பாருங்கள். இதை போல் ஒரு கைப்பிடி வச்ச கம்பி ஸ்டாண்டு வாங்கிக்கோங்க. இதை பாத்திர கடையில் ஃபுல்கா ரொட்டி செய்கிற ஸ்டாண்டு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. இதில் நம்ம ஃபுல்கா ரொட்டியும் செஞ்சுக்கலாம். அதே சமயம் இந்த மாதிரி சிக்கன் தந்தூரி ஐட்டம்ஸ் எல்லாம் செய்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ இது கைப்பிடி இருக்கிறதுனால எந்த சைடு வேகலையோ அதையெல்லாம் அனலுக்கு நேரம் நவத்தி வைக்கிறோம். இப்போ ஒரு சைடு ஃபுல்லாகவே நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இன்னொரு சைடு அதை நல்லா திருப்பி வச்சு வேகாத இடமெல்லாம் நம்ம திருப்பி விட்டு வேக வச்சுக்கலாம். இதுக்கு இந்த தந்தூரி மசாலாவும் நம்ம போடுற கஸ்தூரி மேத்தியும் தாங்க ரொம்ப மெயின். இப்போ இது அனலில் வேக நமக்கு அந்த மசாலா தந்தூரி வாசனை அவ்வளோ சூப்பராக வந்துக்கிட்டு இருக்குங்க. சூப்பராக கமன்னு நல்ல ஒரு வாசனை வந்துக்கிட்டு இருக்குது. இப்போ சிக்கனும் நல்லா வெந்திருக்கு பாருங்கள். சூப்பராக திருப்பி வச்சு எல்லா பக்கமும் வேக விட்டாச்சு. அருமையாக சிக்கன் வெந்துருச்சுங்க. இப்போ சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், பார்க்கும்போதே எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போ இந்த சிக்கன் வெந்துடுச்சு, ரெடி ஆகிட்டு சிக்கனை எடுத்துகிட்டு நான் ஒரு பிளேட்டில் வைக்கிறேன் பாருங்கள்.
பிளேட்டில் அரேஞ்ச் பண்ணிட்டேன். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த தந்தூரி சிக்கனை மயோனஸ் கூட தொட்டு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த மயோனஸ் எப்படி செய்கிறதுன்னு நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதில் போய் பார்த்துக்கங்க. அது கூடவே ஒரு க்ரீன் கலர் சட்னி செஞ்சு வச்சுருக்கேன். இந்த க்ரீன் கலர் சட்னி கொத்தமல்லி போட்டு நல்லா லெமன் ஜூஸ் எல்லாம் விட்டு புளிப்பாக வச்சுருக்கேன். இந்த சிக்கன் கூட இதை தொட்டு சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.